Welcome to every invited media persons, guests and delegates. I am Manish Kumar Benia, founder member of MNK Hello Digital Multi-Trades LLP, which is an organization working on skill programs and different educational programs all over India. We are here today to make the students aware about the process and program of APAR in the state of Tamil Nadu. So from here, we are starting this press release with meet. Now whatever the questions you have, you can ask so that by proper information should be conveyed to all the students of the state so that they can come and participate in APAR program and make it grand success in the state. So please. MNK Hello Digital Multi-Trades LLP organization oda Tamil Nadu State Project Coordinator. இந்த ப்ரோக்ராம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பற்றி சார் வந்து சொல்லியிருந்தார். அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, இது ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ உங்கள் மூலமாக தான் வந்து நிறைய வந்து நம்ம வந்து மக்களுக்கு முக்கியமாக படிக்கிற பசங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதில் என்ன தகவல்கள் வேணுமோ நீங்கள் வந்து கேட்குறத நாங்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுக்குறோம். அப்பார் APAAR அப்படின்னா என்னன்றது தான் நீங்கள் கேட்குற கொஷின். ஸோ ஆட்டோமேட்டிக் பர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது தான் APAR. ஓகே. ஸோ தானியங்கி மூலமாக பின்னாடி வந்து வர்ற சந்ததியினருக்கு இப்போது நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட என்னென்ன பதிவேடுகள் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அவங்களோட டெவலப்மெண்ட் உள்பட எல்லாமே வந்து நம்ம ஆதார் மாதிரி APARல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பின்னாடி வந்து தொலைஞ்சு போச்சுன்ற ஒரு விஷயங்கள் வராது. இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்க போகிற டெவலப்மெண்ட் மக்களுக்கு படிக்கிறவங்களுக்கு. இதுதான் ஆதார் கார்டு வேறு சார். இது பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் கார்டு அப்படிங்கிற கான்செப்ட்டுங்க. ஒன் நேஷன் ஒன் கார்டு அதாவது எல்லா மாணவர்களுக்கும் இந்திய அளவில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க பயன்படுத்துகிற அனைத்து விதமான எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸையும் இந்த ஒரே கார்டுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட மேஜர் கான்செப்ட்டுங்க. ஸோ இது வந்து ஆபார் கார்டு மாதிரியே ஆதார் கார்டு மாதிரியே ஆபார் கார்டு ஆஸ் அ யூனிக் கார்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு கார்டு. ஸோ இது வந்து பெர்மனண்ட் எஜுகேஷ்னல் நம்பர் இதில் ஒரு கொடுக்குறாங்க. இந்த பெர்மனண்ட் எஜுகேஷ்னல் நம்பர் யூஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற UDSC வெப்சைட்டில் நாம் இதோட எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட பேசிக் எஜுகேஷ்னல் கான்செப்டில் ஆரம்பித்து அவங்களோட பை த டெப்த்து அவங்க எஜுகேஷனலோட டெப்த்து வரைக்கும் எது வரைக்கும் அவங்க படிக்கிறாங்க, எது வரைக்கும் வேலை செய்ய போகிறாங்களோ அது வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான எஜுகேஷ்னல் ப்ரூஃப்ஸையும் அந்த ஸ்கூல்ஸோட இன்ஸ்டிடியூஷன்ஸோட எல்லா விதமான நாலேஜோட அதோட கேம்பஸ்லேயே நாம் இதை ரெஜிஸ்டர் பண்ணி தரப்போகிறோம். ஸோ இதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம இங்கே கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். இதை தமிழ்நாடு கவர்மெண்ட், நேஷ்னல் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து இந்த வேலையை செய்கிறோம். இந்த ஃபார்மாலிட்டிஸ் ஒவ்வொரு மாணவருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அப்டேட் இருக்கும். ஆனால் அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களோட எல்லா விதமான ப்ரூஃபுக்கும் அப்டேட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய பேர்த்துக்கு அதுக்கான மார்க்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே எதுவுமே அப்டேட் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த சூழலை சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் மூலிமா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் மூலிமா எல்லாமே ஒரு அப்கிரேடேஷன் நம்பர் மூலிமா கொடுத்து ஆப்பார் அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்து உங்களோட பேசிக் எஜுகேஷனல் நம்பரில் இருந்து உங்களோட
கிண்டர் கார்டனில் ஆரம்பித்து உங்களோட ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா விதமான ஜாப் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் உட்பட உங்களோட ஒரே ஒரு நம்பர் எடுத்தால் உங்களோட எல்லா கிரெடிட் ஸ்கோர்ஸும் அதில் பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஒவ்வொரு இப்போ நம்ம ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாமினேஷனுக்கு போகிறப்ப பார்த்துருப்போம், நம்ம ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்மாலிட்டிஸ் கொடுப்பாங்க, ஒரு பர்சன்டேஜஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த கிரேடை தாண்டியிருக்கீங்க, எந்த லெவலில் டெவலப் ஆகிருக்கீங்கன்னு பொறுத்து. ஸோ இது எல்லாமே ஒரே ஸ்கீம்குள்ளார கொண்டு வரணுங்கிறதா இந்த ஆப்பரோட மெயின் கான்செப்ட் சார். ஸோ இதுதான் இதோட பேஸ். இதை நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேயும் அவங்க கேம்பஸ்லேயே போய் நம்ம பண்ணித்தர போகிறோம். இதோட ஃபார்மாலிட்டிஸ், இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை இந்த அவேர்னஸ் மூலிமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணுறோம் சார். இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, இப்போ எல்கேஜிலேருந்து இந்த காலேஜ் முடிக்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணுங்களா? பேசுங்க. ஆமாம் சார். கொஞ்சம் போடலாம். எல்லாருக்குமே ஸ்கூலு காலேஜஸ் எல்லாருக்குமே நேரில் போயிட்டு தான் சார் கலெக்ட் பண்ணுறோம் சார். இப்போ கவர்மெண்ட்டோட வெப்சைட் ஒன்று இருக்குது, வெப்சைட்டுங்கிற கவர்மெண்ட்டோட சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, UDISC அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ஏற்கனவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த UDISC எப்படி எஜுகேஷன் சிஸ்டமில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த UDISCயோடவே இந்த ஆப்பாரும் லிங்க் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் ஏற்கனவே முடிச்சிருக்காங்க. ஆப்பாருங்கிறது நேஷ்னல் லெவலில் எல்லா ஸ்டேட்லேயும் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ். தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா இதோட அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த மேனேஜ்மெண்ட் மூலிமா நாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸை எல்லா பேரண்ட்ஸோட நாலேஜும் கொடுத்து அந்த ஸ்கூல்லையே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கார்டோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி தரப்போகிறோம். இதுதான் இந்த ஆப்பார் கார்டோட ஆக்சுவல் ஒர்க்கு சார். ஸோ இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லையுமே நேரில் போய் அந்த கேம்பஸில் உட்காந்து நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிட்டு நம்ம முழுமையான அவங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பத்திரமா கவர்மெண்ட்டை சர்வரில் வச்சுட்டு திரும்ப அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டிக்காக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ இதை இன்னும் சொல்லணும்னா தொழில்நுட்பத்தில் அடுத்த முயற்சி இந்த கல்வித்துறையில். இதை தான் இதனுடைய அடிப்படை. ஸ்கூலில் சார் இப்போ படித்து முடித்தவங்களும் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அது நாட் பாசிபிள். அப்படி இப்போது காலேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரி அப்படின்றத டிசியிலேருந்து இருக்கும் பார்த்திங்களா, அதை பேஸ் பண்ணிவிட்டு எல்லாமே அது இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அதில் இருந்துட்டு இன் ஃப்யூச்சர் எஜுகேஷனில் எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்டேஷன் லாஸ்ட் எண்டுனா PhD டாக்டரேட்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் பதிவு செய்யப்படும். சார் இதோட சார் அந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போது அது தனியாக ஒரு காலம் வச்சு ஆதார் நம்பர் வச்சு ஒரு வாய்ப்பு இருக்காங்க சார். இப்போது நீங்கள் கேட்டதை புரியுது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா EMIS அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. அது மென்ஷன் பண்ணி தான் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் போகணுன்னா இதை மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது ஆதார் கார்டு மாதிரியே உள்ள ஒரு ஆபார் கார்டு. இது எதுக்குன்னா பள்ளி குழந்தைகளில் இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் கொடுக்கறதுக்காக 2020ஆம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் ஒன் நேஷன் ஒன் ஐடி கார்டு. இது நம்ம ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி 12 டிஜிட் நம்பரோட தான் இந்த ஐடி கார்டு வரும். இந்த கார்டில் ஒரு மாணவன் 1ஆம் கிளாஸில் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கானோ அந்த டீட்டெயில்ஸ் இருந்து அவன் இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜில் படிச்சிருக்கானோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதனுடைய காலேஜில் அவன் என்ன மார்க் எடுத்திருக்கான், அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் என்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எத்தனை அரியர்ஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அது உள்ளே இடம்பெறும். இது இனி அதாவது எதுக்காக இந்த கார்டை செல்லுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஆள் மாறாட்டம் பண்ண முடியாது,
ஏன்னா இந்த கார்டில் வந்து QR கோடு இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டாலே இவன் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ப்ராப்பராக இருக்கனால யாரும் வேற ஒரு நபர் போய் இதில் ஆள்மாட்டம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. அதே 12 ஆதார் கார்டில் எப்படி 12 டிஜிட் நம்பர் இருக்கோ அதே 12 டிஜிட் நம்பர் இதுலேயும் இருக்கும். பையனுடைய ஃபோட்டோஸ் இருக்கும், அவருடைய பேர் இருக்கும், இது 12 நம்பர் இருக்கும். மற்ற எந்த இதுவும் இருக்காது. QR ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் மற்ற டீட்டெயில்ஸ் வரும் சார். 2020 சார் ஆக்சுவலி வந்து 2020 கவர்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்தது 2024. இப்போ இது வந்து குஜராத் மற்ற ஸ்டேட்டில் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ நம்ம கொண்டு போகிறோம். டைரெக்டாகவே ஸ்கூலுக்கு நாங்கள் போயிட்டு அங்கே ஸ்கூலில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் அவங்களுடைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டருடைய அவங்க பேரண்ட்ஸுடைய ஒப்புதலோடு நம்ம அங்கே பண்ணி கொடுக்குறோம். அவங்களுடைய கேம்பஸில் மட்டும்தான். இண்டிவிஜுவலாக இது எங்கேயும் பண்ண முடியாது. பள்ளிக்கூடத்தை மட்டும் பண்ண முடியும், ஸ்கூலில் காலேஜில் மட்டும் தான் பண்ண முடியும். இண்டிவிஜுவலாக எந்த ஒரு சேவை இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு வந்து கவர்மெண்ட் செல்லுற வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் மட்டும் தான் பண்ண முடியும். இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் ஆக்சுவலி வந்து பேக் அண்ட் ஒர்க் மட்டும் எங்களுடைய MNK குரூப்ஸ் வந்து பேக் அண்ட் ஒர்க் மட்டும் கவர்மெண்ட்லேருந்து டேரெக்டாக இ-கவர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து டேரெக்டாக அங்கே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? வேறு